கருப்பு உலர் திராட்சை. இது வந்து இரும்பு சத்து அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. ஒரு 10-20 போல் உலர் திராட்சை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பவுலில் சேர்த்து தண்ணி ஊற்றிட்டு ஓவர் நைட் சோக் பண்ணிக்கலாம். காலையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். தண்ணியோட கலருமே நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். இது நாம் இப்போ எப்படி எடுத்து சாப்பிட்டுட்டு தண்ணியுமே வடிகட்டி குடிக்கலாம். இதில் அயன் சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், அப்புறமா வந்து விட்டமின் சி இருக்குது. ஸோ அந்த அயன் அப்சார்ப்ஷனும் நல்லா இருக்கும். உங்களுக்கு யாருக்கு அந்த மாதிரி ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா ரிசல்ட் இருக்கும். இன்னும் லஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சோறு, அவியல் வச்சுருந்தேன். அப்புறமா வந்து ஒரு உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு கூட வந்து சூரை மீன் குழம்பும் ஃப்ரையும், அடுத்ததாக வந்து பப்பைக்காய் கூட்டு. கரம் மசாலா, பட்டை பொடியெல்லாம் தீந்துட்டு அதனால வந்து கொஞ்சம் கரம் மசாலாயும் இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இவ்வளோவும் சேர்த்து பொடி பண்ணி வச்சுருப்பேன். இது வந்து எனக்கு கரம் மசாலா போடுறத கடலைக்கறி, குருமா, சிக்கன், மட்டன் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து போடுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை விட நல்லா, அதாவது 10 கிராம் கிராம்பு, 10 கிராம் ஏலக்காய் எடுத்தோன்னா 20 கிராம் பட்டை எடுக்கணும். அதை இந்த மாதிரி வெயிலில் நல்லா காய வச்சுட்டு நல்லா பவுடர் பண்ணி பாட்டிலாக ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா குருமா, சிக்கன், மட்டன், அப்புறமா கடலைக்கறின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் இல்லைன்னா 1/4 டீஸ்பூன் சேர்த்தா போதும். இது வந்து நல்லா வாசனையாகவும் இருக்கும். பொடி பண்ணும்போது அப்படி தான் வீடே கம நல்லா மணக்கும். மாம்பழ சீசனாக டெய்லி மாம்பழம் ரெசிபீஸ் தான். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மாம்பழ குல்ஃபி. இது வந்து நேற்றுக்கே ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இன்றைக்கி எடுத்து கட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தாச்சு. இந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.